ஒரு படத்தை ப்ரொமோஷன் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் நான் கங்குவாவை தாண்டி நான் ப்ரொமோஷன் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறது தான் தப்பு. இந்த படத்தை நீங்கள் பாருங்கள், இல்லை பார்க்காம கூட விடுங்க, இது உங்களுடைய விருப்பம். இந்த ரிவ்யூவை பார்த்துட்டு அதன் பிறகு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. உங்களை சீட்டு நுனியில் உட்கார வைக்கிற கதை ஒன்றும் கிடையாது இந்த படத்தினுடைய கதை. சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு ஊட்டி வளர்க்கப்பட்ட கதை தான் இந்த படத்தினுடைய கதை. அதாவது ஒரு மலை இருக்கும், அந்த மலை உச்சியில் ஒரு பெரிய குளம் இருக்கும். குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு 7 கன்னிமார்கள் அந்த குளத்தில் குளித்து எந்திரிப்பாங்க. அவங்கள பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பேய் ஒன்று அங்கே இருக்கும், அதை தாண்டி தான் நம்ம போய் அந்த பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான கதைகளை சொல்லுவாங்க இந்த கன்னிமார்களை. இதுதான் இந்த படத்தினுடைய கதை. இதை கேப்சர் பண்ணுறதுக்காக சென்னையிலேருந்து யூடியூபர்ஸ் 4 பேர் கிளம்பி போகிறாங்க. 2 பையனும் 2 பொண்ணும். ஸோ அந்த ஊருக்கு போன உடனே இவங்க சொல்லி வச்சுருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி நாங்கள் வரோம், நீங்கள் தான் எனக்கு ஆர்கனைஸ் பண்ணுங்கிற அந்த ஊருக்குள்ளே ஒருத்தர். இவங்க போகிறப்ப அந்த ஆள் இல்லை, அவருடைய மகள் தான் நான் உங்களை ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஊர் மக்கள்கிட்ட ஒரு 4-5 பேர்த்துக்கிட்ட பேட்டியும் எடுக்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கதைகளை சொல்கிறாங்க. சில பேர் முகத்தையும் காட்ட மறுத்துடுறாங்க, ஏன்னா அது என்ன பழி வாங்கிடும் அப்படின்ட்டு. இதில் குறிப்பு, முண்டாசுப்பட்டையில் ஒரு டைலாக் ஒன்று எழுதி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த பேய் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு டைலாக், அதே மாதிரி இந்த செவுத்துலேயும் எழுதி வச்சுருந்துருப்பாங்க. பாவம், நான் பெனரமல் ஆக்டிவிட்டீஸ் படத்தை பார்த்து தான் இந்த டைரக்டர் இந்த படத்தை பண்ணியிருப்பாரோன்னு நினச்சா, இவர் முண்டாசுப்பட்டியில் வரக்கூடிய சிறுகதைகள் எல்லாத்தையும் எடுத்து இதுக்குள்ளார படத்தை பண்ணி வச்சுருக்காப்புல. விட்டுருவோம், கதைக்குள்ளார போவோம். இவங்க 4 பேர் இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு, சரி நம்ம அந்த மலைக்கு போயிடுவோம், குளத்துக்கு போயிடுவோம், அந்த மங்கா யார், 7 கன்னிமார்கள் யார் அப்படின்னு பார்த்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு இந்த 4 பேரும் போகிறாங்க. அப்போ காந்தாவும் என்னங்கிறா, நானும் வரேன், இங்கே பாருங்கள் எனக்கு ஒரு பேமெண்ட்டை கொடுங்க, நானும் உங்களோட வரேன் அப்படின்னு சொல்ல சரின்னு போகிறாங்க. இப்போ 5 பேரும் அந்த காட்டுக்குள்ளார போகிறாங்க. இந்த 5 பேரும் மரணிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி மரணம் ஏற்படுது. இதில் அந்த மங்கா என்னென்ன மாதிரி இவங்களை சித்திரவதை பண்ணி கொன்னா அப்படிங்கிறதும், இன்னொன்று அந்த 7 கன்னிமார்கள் இவங்க பார்த்தாங்களா, அவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, நிஜமாலுமே அங்கே இருக்கிறாங்களா அப்படிங்கிற இது எல்லாத்துக்குமான விடை தான் இந்த படத்தினுடைய எண்டு. சரி, ஓகே, இந்த படத்தை நம்மளும் பார்த்தோம் இல்லையா. ஓப்பனிங்கில் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நீங்கள் பாருங்கள் இல்லை பார்க்காம கூட போங்க அப்படிங்கிறத. அது ஏன் அப்படின்னா, இதுக்குள்ளார கிளாமரை கொண்டுட்டு வரேன், காதலை கொண்டுட்டு வரேன், நகைச்சுவையை கொண்டு வரேன், டபுள் மீனிங்கை கொண்டு வரேன், வல்காரிட்டியை கொண்டு வரேன், நான் இந்துசம் கொண்டுட்டு வரேன் அப்படின்ட்டு பயப்படுத்துகிறேன் அப்படின்ட்டு வெள்ளை துணியை மேலே போட்டு முட்டிக்கால் போட வச்சு முன்னாடி மிரட்டுற மாதிரி பண்ணுறது, கேமராவை லெஃப்ட் ரைட்டுன்னு திருப்புறது, இதெல்லாம் எப்படி அப்படிங்கிற கேள்வி நிறையா எழ ஆரம்பிக்கும் இந்த படத்தை பார்க்குறப்ப. ஒரு படத்தை ப்ரொமோஷன் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் நான் கங்குவாவை தாண்டி நான் ப்ரொமோஷன் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறது தான் தப்பு. படம் பண்ணியிருக்கிறோம், நல்ல படம் பண்ணியிருக்கிறோம், வாங்க தேட்டரில் பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு இதுதான் இந்தியாவில் முதல் முறை, இதுதான் தமிழ்நாட்டில் முதல் முறை அப்படிங்கிறதெல்லாம் வேலைக்காகாத வேலை. பேய் படங்கள் ஏகப்பட்டது கிடக்கு ஆன்லைனில், ஓடிடிகளில். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த படத்தை நீங்கள் போய் பார்க்கலாம். நம்ம சேனலில் இதே போல் மற்ற திரைப்படங்கள் ரிவ்யூ பண்ணியிருக்கோம், அதையும் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.